சும்மா மிரட்டாதீங்க சார். ஒரு மனுஷன் சீரியஸா கிடக்குற அப்ப கூட நிலைமையை நினைச்சு பார்க்காம கேள்வி கேக்குறீங்க. இப்ப தர முடியுமா தர முடியாதா சார்? மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன பொண்ணுசாமி, இப்ப என்ன உனக்கு பணம் தானே வேணும்? இந்த நடுராத்திரில பணத்துக்கு எங்க போக முடியும்? நாளைக்கு உனக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பணத்தை பத்தி நீ எந்த கவலையும் பட வேண்டாம். நீ யாரையும் பார்த்து பணமெல்லாம் கேட்க வேண்டாம். நான் இருக்கேன்ல. என்ன சார், எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம என் ஒய்ஃபை மிரட்டி இருக்கீங்க. அப்படியா சார் உங்களுக்கு துரோகம் பண்ணிடுவேன்? நான் எப்படா மிரட்டினேன்? அந்த ராஜாராம் என்ன காப்பாத்தினார்னு தெரிஞ்சதும் என் ஒய்ஃபுக்கு போன் பண்ணி உண்மையை சொன்னா கொன்னுடுவேன்னு மிரட்டினீங்களாமே. என் கழுத்துல கத்தி வச்சு கேட்டாலும் காட்டி கொடுக்க மாட்டேன் சார். அது உங்களுக்கு தெரியாதா? நான் மட்டும் இல்ல சார், என் பொண்டாட்டியும் அப்படித்தான். அது தெரியாம மிரட்டி இருக்கீங்க. பாவம், அவ பயந்து போயிருக்கா. டேய், நான் மிரட்டலடா, சும்மா சொல்லி வச்சேன், அவ்வளவுதான். அவ அதை போய் தப்பா எடுத்து உங்ககிட்ட வத்தி வச்சாளா? நீ டென்ஷன் ஆகாத, எதையும் நீ மைண்ட்ல வச்சுக்காத. நாளைக்கு உனக்கு பணம் கிடைச்சிரும், போதுமா? போன வச்சிடறேன்டா. என்னமோ பயந்துட்டு இருந்த, பாத்தியா எப்படி பேசுனேன்னு? இப்படி பேசினாதான் பயம் இருக்கும், கேட்ட பணமும் கிடைக்கும். அந்த ஆளு எவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தாலும் மிரட்டினதும் பதறான் பாத்தியா? நாளைக்கு பணம் வந்துடும், நீ கவலைப்படாத. என்னங்க சொன்னா? இன்னும் பணம் வேணுமா? கேட்டா கொடுத்துதானங்க ஆகணும். செலவை பார்த்தா முடியுமா? 2 லட்சம் இல்ல 5 லட்சம் கேட்டா கூட கொடுக்கலாம். ஆனா அவன் பேசுற தொனி சரியில்லை. அவன் குரல்ல ஒரு தைரியம், அலட்சியம், திமிரு எல்லாமே இருந்துச்சு. என்னங்க சொல்றீங்க? இப்பதான் பொழைச்சு எந்திரிச்சிருக்கான்னு சொன்னீங்க. ஆமா கீதா, பொழைச்சு எந்திரிச்ச உடனே திமிரா பேசுறான், என்னையே மிரட்டுற மாதிரி பேசுறான். அப்போ என்னையே எதுக்கு துணிஞ்சிட்டான்னு தானே அர்த்தம்? இது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா அவனுக்கு பக்கத்திலேயே நம்ம எதிரி நின்னுட்டு இருக்கான். எதிரினா ராஜாராமையா சொல்றீங்க? ஆமா, எந்த நேரத்துல இவன் வாயை திறந்துருவானோன்னு சந்தேகப்படுறேன். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவன் வாயை திறக்காம பார்க்க வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியம். வெறுமனே பணம் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, அதையும் தாண்டி சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதனால நான் இப்பயே கிளம்பி காஞ்சிபுரம் போறேன். காஞ்சிபுரமா? இந்த நடுராத்திரில அங்க போய் என்னங்க பண்ண போறீங்க? நிறைய வேலை இருக்கு கீதா, முக்கியமா அவனை பேச விடாம பண்ணணும், இல்லைன்னா நமக்கு தான் ஆபத்து. நான் புறப்படுறேன். எங்க பார்த்து போயிட்டு வாங்க. ஆமா, இந்த நேரத்துல யாருக்கு ஃபோன் பண்றீங்க? கூட துணைக்கு ஆள் வேண்டாமா? அதான் பாபுக்கு ஃபோன் பண்றேன். பாபு சார், உடனே நம்ம காஞ்சிபுரம் கிளம்புறோம். நீ ரெடியா இரு, நான் அஞ்சல் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? சரிங்க சார். ஓகே, வச்சிடறேன். வரேங்கதா, ஃபோன் பண்றேன். தனுஷ், என்னம்மா நீங்க இவ்ளோ லேட்டாவா வருவீங்க? சாரிடா கண்ணா, எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சுடா. சரி, உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தேனே, சாப்பிட்டியா? எல்லாத்தையும் சாப்பிட்டேம்மா. சரி சரி, அந்த வீட்ல இருந்து என்ன கொண்டு வந்திருக்க? சட்டியும் பானையும் கொண்டு வந்திருக்கோம். ஏண்டா, அங்கிருந்து சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான். என்னம்மா இது? நிஜமாவே சாப்பாடு மட்டும்தான் கொண்டு வந்திருக்க? வேற என்னடா கொண்டு வர சொல்ற? அதாம்மா, அங்க போனாலே பழம், ஸ்வீட், அது இதுன்னு நிறைய சுட்டுட்டு வருவியே, ஒண்ணுத்தையும் காணுமே, ஏம்மா? வேணா தனுஷ், இனிமே நமக்கு அந்த திருட்டு பொருள்லாம் எதுக்கு? நமக்கு என்ன இருக்கோ அது போதும். ஆஹா, பரவாயில்லையே, உனக்கும் நல்ல புத்தி வந்துருச்சே. எனக்கு எதுக்குங்க அந்த சின்ன புத்தி எல்லாம்? முன்னென்னமோ நமக்கு எதுவும் இல்லைன்னு நினைச்சேன், அதனால இல்லாத குறைக்கு அங்க இருந்து தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாம கொஞ்சம்னு எடுத்தேன். இல்லாத குறை அப்படியே தான் இருக்கு, நீ தான் மாறிட்ட. இல்லாத குறைங்கிறது பொய்ன்னு இப்பதானே எனக்கு தெரியுது. என்னம்மா சொல்ற? எனக்கு எதுவுமே புரியலையே. இப்ப வேணா நம்ம கிட்ட எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா நிரந்தரமா நாம இப்படியே இருந்துட மாட்டோம். அப்படின்னா என்னம்மா அர்த்தம்? அப்படின்னா நம்ம இப்படியே இருந்துட மாட்டோம். 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 அப்படின்னா நம்ம
நாம இல்லாதப்பட்டவங்க இல்லடா, ரொம்ப ரொம்ப பணக்காரங்கன்னு அர்த்தம். சொல்ல போனா கிருஷ்ணா அண்ணனை விட நாம தான்டா பணக்காரங்க. என்னது? நம்ம கிருஷ்ணா மாமா விட பணக்காரங்களா? என்னமா குழப்புற? சுஷிலா, வெட்டியா எதையாவது நினைச்சுக்கிட்டு ஏதாவது பேசாத. நான் உண்மையை தானே சொல்றேன். என்கிட்ட கிருஷ்ணா அண்ணனே சொன்னாரு, கிருஷ்ணா அண்ணன் சொத்து 6ன்னா உங்க வீட்டு சொத்து சமுத்திரமாமே. அள்ள அள்ள குறையாத சொத்து அங்க அனாதையா கிடக்குது. 10 தலைமுறைக்கு வச்சு சாப்பிட்டாலும் தீராத சொத்து அங்க கிடக்குது. இங்க என் பையன் வேர்த்தாலும் ஏசி கூட இல்லாம வேர்க்குரு வந்து கிடக்குறான். ஏய், பையன் முன்னாடி என்னடி பேச்சுதெல்லாம்? அம்மா என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, உங்க அப்பாவோட அப்பா இருக்காருல்ல, அதான் உன் தாத்தா. அவரு ரொம்ப பெரிய பணக்காரராம். கிருஷ்ணா அண்ணனை விட அவ்வளவு பெரிய சொத்துக்காரராம். கோடி கோடியா சொத்து இருக்கான். அத்தனைக்கும் ஒரே வாரிசு உங்க அப்பா தான்டா. வர வேண்டிய மகாலட்சுமிய வேணான்னு உதறி விட்டுட்டு இங்க வந்து 5க்கும் 10க்கும் கணக்கு பார்த்துட்டு கிடக்குறாரு. நிஜமாவாமா? அப்பா தாத்தா செத்து போயிட்டாருன்னு சொன்னாரு. எல்லாம் சும்மாடா. உன் தாத்தா உயிரோட தான் இருக்காரு. அது மட்டும் இல்லடா, உனக்கு ஒரு சின்ன தாத்தா இருக்காரு, ஒரு பாட்டி இருக்காங்க, உனக்கு ஒரு அத்தை கூட இருக்காங்கடா. சுஷிலா, இப்போ நீ வாய மூட மாட்ட? ஏன் சொன்னா என்ன? நீங்க வேண்டான்னு சொன்னாலும் அந்த சொந்த என்ன விட்டா போயிடும். கட்டின பொண்டாட்டிய வேணா டைவர்ஸ் பண்ணலாம். பெத்த அப்பா அம்மாவையும் கூட பிறந்த அக்காவையும் என்னைக்கும் டைவர்ஸ் பண்ண முடியாதுங்க. அவங்க எல்லாம் உங்க ரத்த சொந்தம். எனக்கு அப்படி ஒரு சொந்தமும் இல்ல, அப்படி ஒரு அம்மா அப்பா அக்கா யாருமே இல்ல. எனக்கு அக்கான்னா அது உமா அக்கா மட்டும்தான். என் குடும்பம்னா அது நீங்களும் கிருஷ்ணா மாமா குடும்பம் மட்டும்தான். நான் அங்கேயே இருந்திருந்தா இந்நேரம் பெரிய கிரிமினலா இருந்திருப்பேன். சுஷிலா, இங்கதான் சுஷிலா நான் சந்தோஷமா இருக்கேன். கோடி கோடியா பணம் இருந்தாலும் சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? எனக்கு இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் போதும். இதோ பார், அவங்கள பத்தி இனிமே பேசாத, சொல்லிட்டேன். அம்மா நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தான் போல இருக்குமா? நான் கூட ஏதோ சாதாரண குடும்பமா தான் இருக்குன்னு பார்த்தேன்டா. பார்த்தா அவ்வளவு பெரிய பணக்காரங்களாம். 2 நாள் முன்னாடி கிருஷ்ணா அண்ணன் அவங்க வீட்டு பீரோல இருந்து வக்கீலுக்கு ஃபீஸ் எடுத்துட்டு வந்து தர சொன்னாரு. போய் பார்த்தா உள்ள அவ்வளோ பணம் அவ்வளோ நகை கிடந்துச்சு. அடேங்க அப்பான்னு நினைச்சேன். ஆனா உன் தாத்தா வீட்ல இதை விட நிறைய கொட்டி கிடக்குமாண்டா சொன்னாங்க. அப்பனா அந்த தாத்தா வீட்டுக்கு போனா கார்ல போலாமா? வெறும் காரா? எவ்வளவு காஸ்ட்லியான கார் வேணாலும் வாங்கிக்கலாம்டா. ஏன் சொல்ல போனா அந்த வீட்டுக்கு ஒரே பேர குழந்தை, ஒரே வாரிசு நீதாண்டா செல்லம். நீ கேட்டா உன் தாத்தா ஃப்ளைட்டே வாங்கி கொடுப்பாரு. ஏரோப்ளைனா? பாத்தியா, உனக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? அவ்வளோ காசையும் பணத்தையும் விட்டுட்டு உங்க அப்பா என்னடான்னா சந்தோஷம் சங்கி மங்கின்னு இந்த ஓட்ட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாத்துக்க. அம்மா பேசாம அப்பாவை இங்க விட்டுட்டு நம்ம தாத்தா வீட்டுக்கு போயிடலாமா? டேய், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லடா, உங்க அப்பா கூட நம்ம போனாதான் நமக்கு மரியாதை. பாப்போம், உங்க அப்பா கிட்ட மெல்ல மெல்ல பேசி அவர் மனசை கரைக்க முடியுதான்னு பாக்குறேன். ஏமா இந்த சினிமா சீரியல்ல சொல்ற டயலாக்லாம் உண்மையாமா? என்ன டயலாக்டா? தாத்தா சொத்து பேரனுக்கு தான் சொல்வாங்களே, அது உண்மையா? அப்பா வேணான்னு சொன்னாலும் என் தாத்தாவோட சொத்தெல்லாம் எனக்கு தானே கிடைக்கும். என் தங்கம், உன் அப்பனோட வாரிசா இருக்காம என் வாரிசு மாதிரி யோசிக்கிறியடா. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த சொத்தெல்லாம் உனக்கு தான். அப்பனா வாமா, இப்பவே நம்ம அவங்க வீட்டுக்கு போயிடலாம். டேய், இப்பதானே சொன்னேன், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. உங்க அப்பாவோட பிடிவாதம் எந்த மூளைக்கு? அவர்கிட்ட மெல்ல மெல்ல பேசி எப்படி மாத்துறேன்னு பாரு. நீ இதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடு. நான் உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் மந்திரம் போட வேண்டியிருக்கு, போட்டுட்டு வரேன். சரிம்மா. என்னங்க, என் மேல கோவமா? என்னங்க பண்றது? உங்க குடும்பத்தை பத்தி கிருஷ்ணா அண்ணன் சொன்னப்போ என்னால தரையிலேயே நிக்க முடியல. அப்படியே வானத்துல பறந்த ஆண்டவன் கண்ணை திறந்துட்டான், நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும்னு நினைச்சேன். நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நேரா ராமேஸ்வரம் போயிடலாம். என்னங்க சொல்றீங்க? என்னங்க? இன்னைக்கு தானே தூங்குறீங்க? நாளையில இருந்து உங்களுக்கு தினமும் தலையண மந்திரம் தான். உங்களை மாத்தாம நான் விட மாட்டேன்.
காஞ்சிபுரம் வந்தாச்சு. என்ன செய்யறது? அந்த பொண்ணுசாமி எங்கடா இருப்பான்? ஹாஸ்பிட்டல்ல தான் சார் இருக்கான். அவனை எப்படி கவனிக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு. சொல்லுங்க சார், நான் போய் செஞ்சுட்டு வரேன். அதை நானே செய்ய வேண்டிய வேலை. நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. அந்த உமாவும் பூமிகாவும் ஒத்துக்கணும். அந்த ஜெயிலர் இன்னைக்கே ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணணும். யார் மேடம்? டிசி சார் தான். அட்டென்ட் பண்ணி பேசுங்க. அவங்கள ஒத்துக்க வச்சீங்களான்னு கேட்பாரு. என்ன சொல்றதுனே தெரியல. முடியாதுன்னு சொல்லுங்க. ஆனதை பாத்துக்க சொல்லுங்க. ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சாரு இல்ல? இல்ல, அப்படி பேசக்கூடாது. வேற மாதிரி தான் பேசணும். ஹலோ சார். என்னம்மா ரொம்ப பிஸியோ? ஆமா சார், ஆன் டியூட்டில தான் இருக்கேன். என்னாச்சு? அந்த உமா பூமிகா ஒத்துக்கிட்டாங்களா? பேசுனியா இல்லையா? அது வந்து அவங்க ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சார். என்னது? என்ன? ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா சார், கோர்ட்ல வந்து அவங்க செஞ்சதா ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சார். எப்படிமா? எப்படி சம்மதிக்க வச்ச? எப்படியோ சென்டிமெண்ட்லா பேசி அவங்கள சம்மதிக்க வச்சுட்டேன் சார். வாவ்! பாத்தியா பாத்தியா பாத்தியா? இதுதான் விடாம முயற்சி பண்ணா கண்டிப்பா அவங்க சம்மதிச்சிருவாங்கன்னு சொன்னேன்ல. இப்ப நடந்துருச்சா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். புரியுது சார். சாரிம்மா, நான் அடிச்சிட்டேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் புருஷன் டிரான்ஸ்ஃபருக்கு கண்டிப்பா நான் ஏற்பாடு பண்றேன். சரிங்க சார். சரி, நான் வச்சிடறேன். சூப்பர். என்ன சார்? அந்த உமாவும் பூமிகாவும் குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களாம். இப்ப நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த பொண்ணுசாமி தான். என்ன சார் பண்றது? ஏதாச்சும் பண்ணணும்டா. அவன் என்ன எதுக்க ஆரம்பிச்சிட்டான்ல, அவன் நமக்கு எதிராக திரும்புறதுக்கு முன்னாடி அவன் வாயை அடைக்கணும். அநியாயத்தை பாத்தீங்களா சார்? எவ்வளவு விசுவாசமா இருந்தான். நானே முன்ன பின்ன 2 வார்த்தையை விட்டாலும் என்ன பேச விட மாட்டான் சார். அவனா இப்படி மாறிட்டான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சார். எல்லாம் இப்போ அவன் உடம்புல ஓடுற ரத்தம்டா. அந்த ராஜாராமோட மக அவந்திக்கா இருக்கல்ல, அவர் ரத்தம் கொடுத்துருக்கா. 10 குறைக்கு அவன் பொண்டாட்டி வர ரொம்ப நல்லவ போல இருக்கு. உயிரை காப்பாத்திருக்காங்கன்னு சென்டிமெண்ட். அப்புறம் அவன் பொண்டாட்டி நச்சரிப்பு. அதனாலதான் அவன் மாறி போயிருக்கான். அதுக்காக அவன் என்கிட்ட அப்படி பேசலாமா? சும்மா விடக்கூடாதுடா. என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார், நான் செய்றேன் சார். உனக்கு அவன் வீடு தெரியுமாடா? தெரியும் சார். போயிருக்கியா? போயிருக்கேன். அவனுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரே பையன் தான் சார். உனக்கு அந்த பையனை தெரியுமா? சார், உனக்கு அவன் மகனை தெரியுமா? அதுக்கு மட்டும் பதில சொல்லு. தெரியும் சார். அந்த பையனுடைய பேரு கூட வசந்தன். அப்போ அவன் பொண்டாட்டி அவங்க கூட ஆஸ்பத்திரியில் இருப்பால? தெரியல சார். நிச்சயம் அவன் குழந்தை அவன் வீட்டில் தான் இருப்பான். அவன் குழந்தைய காட்டு, தூக்கிடுவான். என்ன சார் சொல்றீங்க? வேற வழி இல்லடா. அவன் புள்ளைய தூக்கி மிரட்டினாதான் அவன் நம்ம வழிக்கு வருவான். அவன் பையனை பார்த்திருக்கல? பார்த்திருக்கேன் சார். ஒரு தடவை கூட்டிட்டு வந்து காட்டியிருக்கான். அப்படியா? பார்த்திருக்கல? பாப்பலாம். சார், டீ சாப்பிட்டு போலாமா? ஒரு வழியில் சாப்பிட்டுக்கலாம். சரிங்க சார். அம்மா, குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? எத்தனை மணிக்குமா உங்களை வந்து கூட்டிட்டு போறாங்க? தெரியல. இருந்தாலும் சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆயிடலான்னு தான் ரெடி ஆயிட்டோம். நல்லபடியா ஹியரிங் முடிஞ்சு உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருமா? நான் ஏசப்பா கிட்ட வேண்டிட்டு இருக்கேம்மா. ஏசப்பாவும் நல்ல சகுனம் காட்டியிருக்காரு. உங்க பிரார்த்தனை எல்லாம் வீண் போகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, இங்க பாருங்கம்மா. உங்களுக்காக பாளையத்தம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டு காசு முடிஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சாதான் முடிச்ச வைப்பேன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். நாங்க வேண்டிக்கிட்டது அந்த சாமி காதுல விழுதோ இல்லையோ, நீங்க வேண்டிக்கிட்டது சாமிக்கு கண்டிப்பா கேக்கும். உங்க அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. நல்லபடியா வெளியே போயிட்டு எங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமா? ஏன் பூமிகா?
உங்க அத்தை மறக்க மாட்டாங்க தெரியும். நீ மறந்துடுவ தானே? ஐயோ என்னங்க, நான் எப்படிங்க மறப்பேன்? எங்க 2 பேருக்கும் நீங்க சப்போர்ட்டா இருந்ததுனால தான் தைரியமா நாங்க ஜெயில்ல இருந்தோம். வெளியில இருக்கிறவங்க ஜெயில்லாம் பயங்கரமான ஏரியான்னு ரொம்ப பயமுறுத்துனாங்க. இங்க வந்து பார்த்தப்புறம் தானே தெரியுது உள்ள நல்ல மனுஷங்களும் இருக்காங்கன்னு. உண்மையிலே உங்களை பழி வாங்கறதுக்காக தான் இந்த செல்லில அடைச்சிருக்காங்க தெரியும்ல. முன்னெல்லாம் எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும், நாங்க அடிச்சுக்குவோம். ஆமாமா, ஒரே கெட்ட வார்த்தையா பேசிக்குவோம். எங்களுக்கு நடுவுல நீங்க இருந்தா டார்ச்சரா இருக்கும்னு அந்த ஜெயிலர் அம்மா நினைச்சிருக்கோம். அதெல்லாம் தலைகீழா மாறி போச்சுமா. நீங்க எங்களை திருத்திட்டீங்க. இப்ப இந்த ஜெயிலே அமைதியான செல்லுனா B8 தான். ஆமாம்மா, நீங்க எங்க கூட இருந்தது எங்களுக்கு தாம்மா ஆறுதலா இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்தோம், அவ்வளவுதான். நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. போயிட்டு ஜாமீன் கிடைச்சி அப்படியே வீட்டுக்கு போயிருங்கம்மா. ஆமாம்மா. ஆமா, ஆமாம்மா, கோர்ட்டு முடிஞ்சதும் நீங்க வெளியே வந்துட்டீங்கங்கிற தகவல் தான் எங்களுக்கு தெரிய வரணும். அது நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். இங்க இங்க இருக்கிறதுல எனக்கு சங்கடம் இல்ல. ஆனா என் வீட்ல என் பசங்க நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்காச்சும் நான் போகணும். உங்களால முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ண முடியலன்னு சொன்னீங்கல்ல, நான் வெளியில போய் அதுக்கு தைலம் வாங்கி கொடுக்கறேன். அதை போட்டுக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ரொம்ப சந்தோஷமா. லக்ஷ்மி அம்மா, அம்மா இங்க வாங்க. உங்க உங்க மருமகன் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காருன்னு சொன்னீங்க. ஆமாம்மா. நான் வெளியில போனதும் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. எங்க கம்பெனிலேயே ஒரு நல்ல வேலையா போட்டு தர சொல்றேன். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. இப்படியே வெட்டியா ஊரை சுத்திட்டு இருந்தா வேண்டாத பழக்கம் தான் வரும். அதுக்கு தான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம்மா. அவனுக்கு ஒரு வழி காட்டிட்டீங்கன்னா நானும் என் மகளும் நிம்மதியா இருப்போம். எல்லாம் நடக்கும். பெல் அடிக்குது, அட்டெண்டன்ஸ் எடுக்க நேரமாச்சு. வாங்க போலாம். வரேம்மா. வரேம்மா. போங்க. வரேம்மா. எல்லாம் நல்லதா நடக்கும், கவலைப்படாதம்மா. சார், பொன்னுசாமி வீடு அதுதான் சார். ஓ, ஏண்டா சொல்லுங்க சார். இங்க இவ்வளவு பசங்க இருக்காங்க, இதுல யாரா பொண்ணுச்சாயமா? சார், அங்க பாருங்க சார். அந்த காப்பி கலர் பேண்ட் போட்டுக்கிட்டு ஓடுறான் பாருங்க சார், அவன் தான் சார். சார் இருங்க, நான் வரேன். டேய், இங்க வா. எங்க போற? பையனை கூட்டு வரேன் சார். அறிவு இருக்காடா? சும்மா கூப்பிட்டா எவனாவது வருவானாடா? இங்க வா. ஆமாம்ல. எதுக்கு இதெல்லாம் வாங்கணும்? ஆமா சார். போ, இதை கொடுத்து கூப்பிடு. ஆளு சைஸ் பாரு. வசந்தன், இங்க வாப்பா. அங்கிள், என்ன அங்கிள்? டேய் வசந்தன், வாடா செல்லம். உன்னை உங்க அப்பா பார்க்கணும்னு சொல்லி சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்தா சாக்லேட் சாப்பிடு. ஐ, சாக்லேட்டா? தமிழ்நாட்டுல பேர் சிஎம் ஜெயலலிதா. அடுத்த வாட்டி யார் வருவாங்க? சகாயம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ தமிழோட அடுத்த சிஎம் யாரு? தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் யாரு? தெரியலையே.